ஸோ ப்ரெக்னென்சி டைமில் பெண்கள் எடுத்துக்க வேண்டிய திரிபலா கஷாயம், பாவன பஞ்சாங்குல தைலம். ஸோ கம்மிங் டு போஸ்ட் டெலிவரி. ஸோ டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த இம்யூனிட்டி எங்கேருந்து வருது? தாய்ப்பால்லேருந்து வருது. அப்போ தாய்ப்பாலில் வந்து ஃபஸ்ட்டு உற்பத்தி ஆகிற செக்ரீஷன் வந்து திக்காக எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அது வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆமாம், சீம்பால் மாதிரி அது த பெஸ்ட் ஃபார் குழந்தைங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டிலே பண்ணி இன்குபேட்டரில் வச்சு அது கூட கிடைக்காம பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதையுமே வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டும் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் ஆசை இருந்தால் கூட, டைமும் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறது இல்லை. ஸோ அந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ப்ரொலாக்டின் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஸோ ப்ரொலாக்டின் ரிச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பால் குடிக்கிறது, அதாவது பசும்பால் எடுத்துக்கும் போது தாய்ப்பால் சுரக்கும். தண்ணி அவங்க 1 லிட்டர் குடித்தா போதுமா? அப்போ டெஃபினட்டாக 3 to 5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி பாடியும் கூலிங்காக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைய வந்து எந்நேரம் மடியிலே வச்சுட்டு அவங்க உடலோட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு அந்த ஹீட் ரேடியேஷன் போய் நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வந்து ஹீட் பாயில்ஸ்லாம் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது, இருமல் வருது, காய்ச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நோய் எதிர்ப்பு சக்தியோட அடிப்படையே விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி இருக்கிறதுலே த ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா லேகியங்களாக கிடைக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும். அப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து புஷ்டியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, உடம்பே போட மாட்டுறாங்க, வளரவே மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தேற்றான் லேகியம், அதாவது உடம்பை தேற்றுவதற்குனே வந்து சித்த மருத்துவத்தில் தேற்றான் லேகியம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அந்த தேற்றாங்கொட்டையை வச்சு செஞ்ச அந்த லேகியத்தை ரெகுலர் பேசிஸில் காலையில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, நைட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்தால் குழந்தைகளோட உடம்பு வந்து தேரும். ஸோ கூடயே வந்து நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல இணைஞ்சிருக்காங்க சித்த மருத்துவர் டாக்டர் யோகவித்யா. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? மேம், இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இம்யூனிட்டி பேஸ்டு ஃபுட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஹைப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இம்யூனிட்டின்றது இன்னுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக தான் இருக்குது. என்னன்னா நம்ம எல்லாமே நல்லா சாப்பிட்றோம், நல்லா குண்டா இருக்கும், ஆனால் அப்படி இருந்தும் இம்யூனிட்டி இல்லை, அடிக்கடி ஜுரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்ஸ்லேருந்தே பெரும்பாலும் பார்க்கப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுங்க மேம். பொதுவாக இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து நமக்கு ஏதோ ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சா, அதை எதிர்த்து எந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு வந்து அதை அட்டாக் பண்ணி கிருமியை அழித்து நம்ம அதுலேருந்து மீண்டு வரோம் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட ஒரு எனிமீட்லேருந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்ம அதுலேருந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இன்னொரு செக்டரில் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி, அதாவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. வெளியே போய் ஒரு கிருமி அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட உடம்பு, அதாவது நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி நம்மளோட ஓன் செல்ஸை அதை அட்டாக் பண்ணி நிறைய விதமான நோய்கள் உருவெடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்படி 2 வகையாக பார்க்கப்படுது இந்த இம்யூனிட்டி. ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எளிதாக எந்த ஒரு கிருமி வேணாலும் நமக்கு வந்து உள்ளே போய் தொற்றிடும். ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருந்தாலும் ஒருத்தர் தும்புனாங்க அப்படின்னா 9 பேருக்கும் பரவறதில்லை. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் அது டக்குன்னு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஃபெண்ட் மெக்கானிசமாக எந்த விதமான ஒரு கிருமியும் நமக்கு வந்து தாக்கவே கூடாது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இம்யூனிட்டியை இன்க்ரீஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஆரம்ப நிலை எங்கே ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி துவங்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூரல் டியூப்ஸு, ஸ்பைனல் கார்டு இதெல்லாமே வந்து உருவாகக்கூடிய ஒரு டைம். ஸோ அப்போ ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸாக வந்து தாய்மார்கள் எடுத்துக்கணும். அதே போல் செரிப்ரல் பால்சி சைல்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சில சிம்டம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கருவே சரியாக உருவாகாமல் இருக்குது அப்படிங்கிற டைம்லேயே வந்து திரிபலா கஷாயம் ஒரு கருவுக்கே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திரிபலா கஷாயம் வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் ஆன் அண்ட் ஆஃப் வீக்லி ஒரு த்ரைஸாவது அவங்க வந்து மினிமலாக குடிச்சிட்டு வரும்போது உள்ள ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பண்டிக்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அப்பண்டிக்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லாம் ஒட்டுக்கூடல அது கட் பண்ணி தூக்கி போடுறோம்ல இப்போல்லாம். பட் அது வந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டில் ஒரு குழந்தையினுடைய இம்யூனிட்டிக்கு அது ஒரு காரணம். ஸோ அப்போது அதனுடைய ஒரு குடல் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த குடல் லைக் ஸ்ட்ரக்சருக்கே வந்து திரிபலா கஷாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டைமில் திரிபலா கஷாயம் வந்து வாரத்தில் 3 தடவை அவங்க சேர்த்திக்கும் போது குழந்தை வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியோட வளருது. அடுத்தது பாவன பஞ்சாங்குல தைலம். இந்த பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து இன்னும் வரைக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே, அதாவது ப்ரெக்னென்சி டைமில் கொடுத்துட்டு இருக்காங்க இலவசமாக. ஸோ அதெல்லாம் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். இல்லை நார்மலாக நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கணும் அப்படின்னாலுமே கவர்மெண்ட் இம்காப்ஸ் பிராண்ட்லேயோ அல்லது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படிங்கிறத நம்ம கருவுற்ற தாய்மார்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் பாலில்
லைட்டாக லூக் வார்மாக இருக்கும்போது அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயாக போகும், கர்ப்படைய சூடு தனியும், உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் பெண்கள் எடுத்துக்க வேண்டியது திரிபலா கஷாயம், பாவன பஞ்சாங்குல தைலம். ஸோ கம்மிங் டு போஸ்ட் டெலிவரி. ஸோ டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த இம்யூனிட்டி எங்கேருந்து வருது? தாய்ப்பால்லேருந்து வருது. அப்போ தாய்ப்பாலில் வந்து ஃபஸ்ட்டு உற்பத்தி ஆகிற செக்ரீஷன் வந்து திக்காக எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அது வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆமாம், சீம்பால் மாதிரி. அது த பெஸ்ட் ஃபார் குழந்தைங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டிலே பண்ணி இன்குபேட்டரில் வச்சு அது கூட கிடைக்காம பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதையுமே வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டும் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி அழுக்கான பால் அப்படிலாம் கூட ஒரு சில மித்து இருக்குது. ஸோ அது வந்து கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து கம்மிங் டு மதர் ஃபீடிங். ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் ஆசை இருந்தால் கூட, டைமும் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறது இல்லை. ஸோ அந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ப்ரொலாக்டின் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஸோ ப்ரொலாக்டின் ரிச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் குடிக்கிறது, அதாவது பசும்பால் எடுத்துக்கும் போது தாய்ப்பால் சுரக்கும். ப்ளஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பால்லே வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் கிட்ட தாய்கிட்ட வெளியே போகிறதுனால தண்ணி அவங்க 1 லிட்டர் குடிச்சா போதுமா? அப்போ டெஃபினட்டாக 3 to 5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி பாடியும் கூலிங்காக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைய வந்து எந்நேரம் மடியிலே வச்சுட்டு அவங்க உடலோட ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு அந்த ஹீட் ரேடியேஷன் போய் நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வந்து ஹீட் பாயில்ஸ்லாம் வருது, கரப்பான் போன்ற பிரச்சனைகள் வருது. ஸோ தாய்மார்களுமே வந்து ஆயில் பாத் இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து விழுங்கலாம், வெந்தய களியாக சாப்பிட்லாம். ஸோ வெந்தயம் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து ப்ரொலாக்டின் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இன்டியூஸ் ஆகும். அடுத்து நான் வெஜிடேரியன் சோர்ஸில் சுறா மீன், நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் நேந்திரம் பழம் சிப்ஸு, இல்லை நேந்திரம் பழத்தை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி இப்போலாம் பனானா பவுடர்னே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான கஞ்சி வந்து வச்சு தாய்மார்கள் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து 6 months to 1 year ஆகுது தாய்ப்பால் கொடுக்கும்போது வளர குழந்தைகளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி 6 மாதத்துக்கு மேலே தாய்ப்பாலை குறைக்கும் போது அவங்க உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக அவங்க என்ன கொடுக்குறாங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ ராகி வந்து நீங்கள் முழு ராகியாக வாங்கி தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடிக்கணும். வடிச்சிங்கன்னா ராகி வந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கஞ்சி காய்ச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு கஞ்சி ஃபார்மெட்டில் கொடுக்கணும். அடுத்து ஒரு 8 மாதம் ஆகும்போது கொஞ்சம் செமி சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது அதே வந்து ராகி கூலாக திக்காக கொடுக்கணும். இப்போ பால் மாதிரி இருக்கக்கூடியதை கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ அதை கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் புட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும், ராகி புட்டு. ஸோ ராகிலேருந்து நம்ம அப்படியே ஷிஃப்ட் ஆகும்போது சிறுதானியங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம நல்லா லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா புட்டாகவோ அல்லது வந்து தோசையாகவோ இன்ஸ்டண்ட்டாக. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு செய்கிறதுக்கே டைம் இல்லை, அதனால் நான் வந்து மேகி கொடுத்தேன், இல்லை நான் வந்து ப்ரெட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டைமே இல்லைனாலுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த மாவு வச்சு கஞ்சி காய்ச்சினாவே 5 minutes ஆகும். நாட் ஈவன் நூடுல்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட டைம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட். ஏன்னா இப்போலாம் நிறைய அந்த மில்கில் போட்டுருக்கு நிறைய ஆடு வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸு நீங்கள் வந்து 1 வருஷம் வச்சுருந்தாலும் அது கட்டி தான் ஆகும். அது மோஸ்ட்லி வந்து மொலாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் சர்க்கரையும் கலந்து தான் வச்சுருக்காங்க. பட் நம்மளோட இந்த சத்து, இந்த ராகி கஞ்சி ஆகட்டும் அல்லது சத்து மாவு கஞ்சி ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி நம்ம மல்டி கிரெயின்ஸான மிக்சட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆகாது. நாள் கணக்கில் வச்சுருந்தா என்ன ஆகும்? பூச்சி வரும். ஸோ ஒரு உயிரினம் தோன்றதுக்கு வந்து அந்த மாவு வந்து நமக்கு கண்ணிலே காமிக்குது. அப்போது ரீப்ரொடக்ஷனை வந்து உண்டு பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஆகாரம். இதில் வந்து ஒரு உயிராக தோன்றுச்சா? கட்டியே தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே மலடாயிட்டு இருக்காங்க. சத்துள்ளதாக சாப்பிடாம எல்லாம் கட்டியே ஆகிற மாதிரி கடைசியில் ஃபைப்ரட் கட்டி தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான இதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் நமக்கு ஓரளவுக்கு இம்யூன் கொடுக்குது அப்படின்னு தெரியும். இது தாய்ப்பால் சுரக்காதவங்க கிராமப்புறங்களில் வந்து கழுதைப்பால் தேடி போவாங்க. அது உண்மைதான். சித்த மருத்துவத்திலையும் தாய்ப்பாலுக்கு நிகராக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கழுதைப்பால். ஸோ அது கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாட்டு பால்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் யாராவது பசுமாடு வளர்த்துனாங்கன்னா ஒரே மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை அன்றாடம் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இயற்கையாக அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உர மாத்திரை. ஸோ அந்த காலத்தில் வந்து வேம்பாகாரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. இப்போது 6 மாதத்துலேருந்தே. இப்போது 6 மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு வேம்பாகாரம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த வேம்பாகாரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வேப்பிலை. ஸோ வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கொழுந்தாக இப்போ துளிர் விடும்போது ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 20 லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு, ஒரு 3 மிளகு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இடிச்சிட்டு
சாறு எடுத்துட்டு தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ml, 1 வயசு தாண்டினவங்களுக்கு ஒரு 10 ml, அதாவது டபுள் த குவான்டிட்டி. இது வந்துட்டு நம்ம மாதத்தில் 2 தடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்கும்போது அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய அது எல்லாமே கிருமி நாசினி, அப்போ வயிற்றில் கூடிய பூச்சிகள் எல்லாமே இறந்துரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் இஸ் த ரூட் ஃபார் ஆல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ கட் ஹெல்த் வந்து எங்கே பாதிக்கப்படுதோ அங்கே தான் நோய். இன்ஃபேக்ட் நமக்கு தோன்றக்கூடிய கபமாகட்டும், மார்பகத்தில் தங்கியிருக்கக்கூடிய சளி ஆகட்டும், அது மார்பகத்தில் தோன்றுவது கிடையாது. நம்ம உணவு குடல்களில் தோன்றி அது தங்கி வாழும் இடம் தான் நெஞ்சு பகுதி. அப்படிங்கும்போது குடல் சுக்தி அப்படிங்கிறதோ அல்லது இந்த மாதிரியான வேம்பாகாரம் எடுக்கும்போது உங்களுக்கு குடல் சுத்தமாகும்போது கபமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இதை வந்து கிராமப்புறங்களில் கொடுத்துருவோம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேஷண்ட் வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் என் பொண்ணு கொடுத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் என் பொண்ணு இப்போ நல்லா இருக்குது, ஆனால் என் பொண்ணு சிட்டிக்கு போனதுக்கப்புறம் என் பேரனுக்கு அது கொடுக்காம இன்னைக்கு இத்தனை பிரச்சனை வருது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள கேட்டால் எங்கே போய் நான் வேப்பிலையை தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டியில். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிற போது நமக்கு சித்த மருத்துவத்தில் உர மாத்திரை அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அந்த காலத்தில் கிராமங்கள்லையும் நாட்டு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, மிளகு, சுக்கு இது எல்லாத்தையும் ஒரு உரசி கொடுப்பாங்க. அதனால் அது பேர் உரை மாத்திரை. உரைச்சி அந்த சாந்து எடுத்து அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் எல்லாம் தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு வந்து நாக்கில் தடவுவாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ஒரே மாத்திரையாக சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தே இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து 6 மாதத்துக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் 2 மாத்திரை, 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னா 4 மாத்திரை வரைக்கும் பொடி பண்ணிவிட்டு தாய்ப்பால்லே மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு குழச்சி கொடுத்துட்டு வந்தாங்கன்னாவே இம்யூன் சிஸ்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டே வந்துட்டேன், என் குழந்தை வந்து 1 வயசு 2 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஸோ ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்குது, இருமல் வருது, காய்ச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நோய் எதிர்ப்பு சக்தியோட அடிப்படையே விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி இருக்கிறதுலே த ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா லேகியங்களாக கிடைக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும். அப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில குழந்தைகள் வந்து புஷ்டியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, உடம்பே போட மாட்டுறாங்க, வளரவே மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தேற்றான் லேகியம், அதாவது உடம்பை தேற்றுவதற்குனே வந்து சித்த மருத்துவத்தில் தேற்றான் லேகியம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அந்த தேற்றாங்கொட்டையை வச்சு செஞ்ச அந்த லேகியத்தை ரெகுலர் பேசிஸில் காலையில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, நைட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்தால் குழந்தைகளோட உடம்பு வந்து தேரும். ஸோ கூடயே வந்து நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் நம்மளோட உணவு முறையில் ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள், நான் என் குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த பெஸ்ட் வந்து பஞ்சமுஷ்டி கஞ்சி. ஸோ இந்த பஞ்சமுஷ்டி கஞ்சி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக சித்தாவோட ஐபி பேஷண்ட்ஸ்க்கே வந்து கொடுக்கப்படுற ஒரு கஞ்சி தான். ஸோ இதில் வந்து 5 விதமான நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, இது எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் லைட்டாக இளம் வறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கஞ்சி காலையில் எழுந்திரிச்சு தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இதை ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு போன் டென்சிட்டி, ஏன்னா உளுந்தெல்லாம் ரிச் இன் கால்சியம், ஸோ ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு அது கம்பைண்டாக வந்துடும். இதில் கொஞ்சம் சுவை ஊட்டுறதுக்கு ஜீரகத்தையும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு போட்டுக்கலாம். இன்னுமே எனக்கு வந்து டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா உப்பையும் நீங்கள் கலந்தே வச்சுக்கலாம். இப்போ காலையில் இருந்துச்சுன்னா இதை போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு போனாலே ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி குழந்தைங்களுக்குமே இது நல்ல ஒரு கஞ்சியாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 5 வயசு தாண்டிடுச்சு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா சத்துமாவு கஞ்சி, மில்லட்ஸே வந்து நீங்கள் நிறைய இப்போது கிடைக்குது இல்லையா, சாமை, தினை, குதிரைவாளி, இந்த மாதிரியான எல்லா விதமான மில்லட்ஸு, ரொம்ப ரேர் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குல்ல, கருங்குருவை, கருப்பு கவுனி, இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ மில்லட்ஸு ப்ளஸ் கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே வந்து பேன் கேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா தேவையான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூவெல்லாம் போட்டு அதில் துருவி கொஞ்சம் ஏலக்காய், கருப்பட்டிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா அதுவே பேன் கேக்கோட சுவையாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம் தான். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, தேவையான அளவுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுலேயே இன்னும் உங்களுக்கு நியூட்ரியன்ட் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே முளை கட்டிட்டு நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா
இன்னுமே வந்து டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதில் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த மில்லட்ஸ் இப்போ வந்து முளைக்கட்டின பயிர்லாம் டைஜஷன் எதுவும் ப்ராப்ளம் வராதா மேம்? ஏன்னா ஒரு வயசுலேருந்து நம்ம இதை வந்து குடுக்கலாம்னு சொல்றீங்க. இப்போ ராகினாலும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள சம்பா, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி இந்த மாதிரியான ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம முந்தின நாளே ஊற வச்சு 24 மணி நேரம் ஊறினாலுமே கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்குது. பட் சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு குக் தான். அதில் வந்து ரிச் இன் ஃபைபர். ஸோ ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுமையாக தான் உங்களுக்கு அது குளுக்கோஸா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சிறுதானியங்கள் வந்து நைட்டில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு இன்டைஜஷன் ஏற்படும். மற்றபடி நான் எடுத்துக்க சொல்கிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஃபார் லஞ்ச். அப்படி இருக்கும்போது நம்ம நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். ப்ளஸ் டைஜஷனுக்கான டைமும் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னமும் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷனும் ஈஸியாக முடிஞ்சிடும். மோரோவர் அந்த 7லேருந்து 9 மணிக்கு நம்ம சாப்பிடும்போது 9லேருந்து 11 மணிக்கு நம்மளோட மண்ணீரல் ஆகிய ஸ்ப்ளீன் வந்து மண்ணிலேருந்து ஆன உணவை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதை வந்து ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது பேர் மண்ணீரல். ஸோ அந்த மண்ணீரல் வந்து இயங்கி நம்மளோட சிவப்பு ரத்த அணுக்கள் அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அனீமியா, அந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. அப்படிங்கிறதுனால சிறுதானியங்கள் ஆகட்டும் அல்லது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லது. அதனால் மோரோவர் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய காற்று, கேஸ், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான வெரைட்டி சாப்பிடும்போது. ஸோ அப்போ முளை கட்டுனதுக்கு அப்புறமா அந்த உள்ள இருக்கக்கூடிய காற்றை யூட்டிலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்ப்ரவுட் வெளியே வருது. அப்போது கேஸ் ஃபார்ம் ஆகாது. இன்னொன்று நம்ம நிழலில் தான் உலர்த்துறோம். வெயிலில் உலர்த்தினா அதனோட சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ நிழலில் உலர்த்தி அதை வந்து கொஞ்சம் சன் ஷேடில் வச்சு கூட உலர்த்திக்கலாம். விட்டமின் டியும் கிடைக்கும். பட் அது நல்லா பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம முழுசாக இருந்தால் தான் வேகிறது கஷ்டம். பட் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு கஞ்சியை காய்ச்சும் போது குக்கிங் டைமும் கம்மியாகும். ஸோ அப்போது ஃபாஸ்ட்டான லைஃப் ஸ்டைலில் நம்ம ஓடினா கூட ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். ஒரு விவரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. அதாவது கன்சீவ் ஆனதுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்குமே வந்து கரெக்டாக ஒரு ஷெட்யூல் மாதிரி பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் என் கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.